வயசு இருக்கும். அவருக்கு 2 தம்பி இருக்கிறாங்க, ஒரு கை குழந்தை தங்கச்சி இருக்குது. இந்த சமயத்துல இவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்களை விட்டுட்டு எங்கேயோ போறாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை, என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த சமயத்துல தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அங்க ஒரு கொலை பண்ணிவிட்டு தம்பியும் தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு தப்பிச்சு வந்துடுறாரு. இந்த பிள்ளைங்களை சென்னையில கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. அவங்களும் பெரியவங்களாயிடுறாங்க. இந்த சமயத்துல சென்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி மாற்றலாகி வர்றாரு. வந்தவர் இங்க இருக்கிற ரவுடி கும்பல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இங்க 2 ரவுடி கும்பல் இருக்கு. இந்த ரவுடி கும்பல்ல 2ஐயும் தூண்டி விட்டு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரையும் தூண்டி விடுறாரு. இந்த கேங் வார்ல ஹீரோவுடைய தம்பி போய் மாட்டிக்கிறாரு. இப்போ ரவுடி கும்பலோட குறி ஹீரோவுடைய தம்பியை போட்டு தள்ளுறதுக்கு திரும்புது. இப்போ ஹீரோவுடைய தம்பியை காப்பாத்துறதுக்காக ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஹீரோ 3 தம்பி தங்கச்சியும் கூப்பிட்டுக்கிட்டு ஊர்ல இருந்து எதனால கிளம்பி வந்தாரு, எப்படி இங்க வந்து பழைக்க ஆரம்பிச்சாரு, பழைச்ச அந்த பசங்கள்லாம் பெரியவங்களாகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்த சென்னை சிட்டியில 2 ரவுடி கேங் இருக்குது. அந்த ரவுடி கேங் என்ன பண்ணுது, அந்த ரவுடி கேங்கை ஒழிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்றாரு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகி போச்சு. படத்துடைய மேஜர் ட்விஸ்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுடைய முடிவில் வந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நிறைவாகவே இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த கதை எங்கே நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்ற குழப்பத்தோட போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மூஞ்ச உருன்னு வச்சிருப்பாரு. ஏன் அவர் உருன்னு வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவரு தம்பி தங்கச்சி படிக்க வச்சு வளர்க்கறதுக்கே அவரு கஷ்டப்பட்டு போயிட்டாரு. அதனால இப்படிதான் உருன்னு இருப்பாருன்றாங்க. அது ஏன்னு தெரியல. இருந்தாலும் தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓகே ரகமாகவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு படம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம அது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நேரடியா இந்த படத்துல ஒரு வில்லனை காட்டவே இல்லை. நேரடி வில்லன் எஸ்.ஜே. சூர்யா சொன்னாலும் எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லனா அல்லது ஹீரோ கூட இருக்கவங்களே வில்லனுங்களா அல்லது அந்த போலீஸ் அதிகாரி வில்லனா அப்படிங்கிறது பெரிய குழப்பமா போயிடுச்சு. படம் பாட்டுக்கு தறியெட்டு ஓடிச்சு அப்படிங்கிறதுக்கு பதிலா படம் தறியெட்டு மெதுவா நவுந்து போய்கிட்டு இருந்துச்சு. படம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. படத்துக்கு ராயன்னு வச்சதுக்கு பதிலா கோவிந்தன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா படத்துல ஒரு ஹீரோ பை வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு குத்து வச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு 1 லட்சம் பேரை கொள்றாரு.